இனி நீங்கள் இந்த காணொளியை பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. உங்கள் ஆன்மா உங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தோல்வி உங்களை வாட்டி வதைத்திருக்கலாம். ஆனால் இன்று இந்த புனிதமான நொடியில் நீங்கள் மீண்டும் எழுந்து நிற்க தயாராக இருக்கிறீர்கள். இந்த சில நிமிடங்கள் உங்களுக்கு மட்டும் சொந்தமானவை. தயவு செய்து உங்கள் மொபைல் போனை சைலண்ட் மோடில் வைத்து விடுங்கள். வெளியுலக சத்தங்களை முற்றிலும் மறந்து விடுங்கள். இப்போது இந்த இடம் முழுவதும் உங்களுடைய புனித கோவிலாக மாறட்டும். இங்கே நீங்கள் செலவிடும் ஒவ்வொரு கணமும் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றப் போகிறது. இந்த நேரம் உங்கள் ஆயுளை அதிகரிக்கும். உங்கள் மனதை தெய்வீக புத்துணர்ச்சியால் நிரப்பும். நீங்கள் இப்போது கேட்கப் போகும் வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. அவை பிரபஞ்சத்தின் மர்மமான மொழியில் உங்கள் ஆன்மாவிற்கு அனுப்பப்படும் செய்திகள். உங்கள் ஆன்மாவின் ஆழமான குகைகளில் இருந்து எழும் சக்தியின் புனித அழைப்புகள். நீங்கள் தோல்வியடைந்தீர்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, நீங்கள் ஒருபோதும் தோல்வியடையவில்லை. நீங்கள் உருமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். பட்டாம்பூச்சி கூட்டை உடைப்பதற்கு முன் இருளில் காத்திருக்க வேண்டும். நீங்களும் அந்த புனித காத்திருப்பில் இருக்கிறீர்கள். ஒவ்வொரு வீழ்ச்சியும் உங்களுக்கு மறைக்கப்பட்ட ஞானத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. அந்த ரகசிய பாடங்கள்தான் உங்களை இன்று ஒரு மாய சக்தியாக மாற்றியிருக்கின்றன. உங்கள் தோல்விகள் உங்கள் எதிரிகள் அல்ல, அவை உங்கள் ஆன்மீக குருக்கள். ஒவ்வொரு வலியும் ஒரு வழிகாட்டி, ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு பிரார்த்தனை. நீங்கள் விழுந்த புனித பூமியிலிருந்துதான் உங்கள் தெய்வீக பயணம் உண்மையில் தொடங்குகிறது. இன்று காலை சூரியன் மீண்டும் ஒரு புதிய வாக்குறுதியுடன் உதித்திருக்கிறது. அந்த தங்க சூரியன் குறிப்பாக உங்களுக்காகவே காத்திருந்தது. உங்கள் மனதில் குடியிருந்த இருளை முற்றிலும் அழிப்பதற்காக அது தெய்வீக ஒளியுடன் உதித்திருக்கிறது. நீங்கள் இந்த கணத்தில் மீண்டும் தொடங்க உண்மையிலேயே தயாராக இருக்கிறீர்களா? உங்கள் இதயத்தில் பதிந்திருக்கும் எல்லா வலிகளையும் இப்போது மெதுவாக விடுவியுங்கள். அந்த வலி உங்கள் அடையாளம் அல்ல, அது வெறும் அனுபவம் மட்டுமே. உங்கள் எதிர்காலம் உங்கள் கைகளில் ஒரு வெற்று கேன்வாஸாக காத்திருக்கிறது. கடந்த காலம் ஒரு மூடப்பட்ட புத்தகம், எதிர்காலம் எழுதப்படாத பக்கங்கள். அந்த தங்க பக்கங்களை நிரப்புவது உங்கள் புனித கடமை. நீங்கள் எப்போதும் ஒரு வெற்றியாளர்தான். சில நேரங்களில் வெற்றி மறைந்திருக்கும். ஆனால் மறைந்திருக்கும் வெற்றியும் வெற்றிதான். சில நேரங்களில் வெற்றி உங்களை சோதிக்க தாமதமாக வரலாம், ஆனால் அது கண்டிப்பாக வரும். உங்கள் ஒவ்வொரு முயற்சியும் பிரபஞ்சத்தின் புனித பதிவேட்டில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. பிரபஞ்சம் உங்கள் ஒவ்வொரு துடிப்பையும் ஒவ்வொரு நம்பிக்கையையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் கண்ணீர் பிரபஞ்சத்தின் புனித காதுகளில் மந்திரமாக விழுந்திருக்கிறது. இப்போது அது உங்களுக்கு
அற்புதமான பதிலளிக்க தயாராக காத்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட வெற்றிடங்கள் புதிய அதிசயங்களுக்கான புனித இடங்கள். அந்த மர்மமான இடங்களில் உங்கள் தங்க கனவுகளை விதையுங்கள். நீங்கள் மீண்டும் எழுந்து நிற்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்குள் இருக்கும் அழியாத சக்தியின் அடையாளம். பலவீனமானவர்கள் எழுந்து நிற்க துணிவு காட்ட மாட்டார்கள். ஆனால் நீங்கள் முற்றிலும் வித்தியாசமானவர்கள். நீங்கள் அசாத்தியமானவர்கள். உங்களுக்குள் இருக்கும் மர்மமான தைரியம் இமயமலைகளையே நகர்த்தும் சக்தி கொண்டது. இன்று இந்த புனித காலை வேளையில் உங்கள் மனதை முற்றிலும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்களை தெய்வீக நீரில் சுத்தப்படுத்துங்கள். எதிர்மறை எண்ணங்களை கருப்பு புகையாக வெளியேற்றி நேர்மறை எண்ணங்களை தங்க ஒளியாக உள்ளே அனுமதியுங்கள். உங்கள் ஆழமான மூச்சோடு எல்லா இருளையும் வெளியே அனுப்புங்கள். உங்கள் புனித மூச்சுடன் பிரபஞ்ச ஆற்றலை உள்ளே இழுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இப்போது உணரும் ஒவ்வொரு புனித உணர்வும் உங்கள் நாளைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் நேர்மறையாக அதிர்வுற்றால் உங்கள் வாழ்க்கை நேர்மறை அதிசயங்களால் நிரம்பும். நீங்கள் தோல்வியை ஒரு புனித படிக்கல் என்று ஏற்றுக்கொண்டால் அது உங்களை விண்ணை நோக்கி அழைத்துச் செல்லும். உங்கள் கனவுகள் இன்னும் உங்கள் இதயத்தில் ஜீவனுடன் துடித்துக் கொண்டிருக்கின்றன. அவை மெதுவாக உறங்கிக் கொண்டிருக்கின்றன. முற்றிலும் இறந்துவிடவில்லை. அந்த புனித கனவுகளை மீண்டும் எழுப்புங்கள். அவற்றிற்கு தெய்வீக மூச்சை அழியுங்கள். உங்கள் கனவுகள் உங்களை கைவிட்டு சென்று விடவே இல்லை. அவை உங்கள் ஆன்மாவின் கோவிலில் பொறுமையாக காத்திருக்கின்றன. நீங்கள் தயாரானால் அவை ஒளி வேகத்தில் உங்களை நோக்கி பறந்து வரும். முழு பிரபஞ்சமும் உங்கள் பக்கம் நின்று கொண்டிருக்கிறது. நீங்கள் உண்மையாக நம்பினால் அசாத்தியமே சாத்தியமாகும். உங்கள் மனதில் குடியிருக்கும் சந்தேக நிழல்களை இப்போதே முற்றிலும் விரட்டிவிடுங்கள். சந்தேகம் உங்கள் ஆன்மீக முன்னேற்றத்தின் மிகப்பெரிய எதிரி. நம்பிக்கை உங்கள் வெற்றி கோட்டையின் வலிமையான அடித்தளம். உங்களால் முடியும் என்று உங்கள் ஆன்மாவிற்கு உறுதியாக சொல்லிக் கொள்ளுங்கள். நீங்கள் அளவிட முடியாத வலிமை கொண்டவர்கள். நீங்கள் மறைக்கப்பட்ட திறமைகளின் சுரங்கம். நீங்கள் பிரபஞ்சத்தின் அற்புதமான படைப்பு. உங்கள் வாழ்க்கையில் நடந்த தவறுகள் உங்களை வரையறுக்கவே முடியாது. அவை உங்களை ஒரு வைரமாக மெருகேற்றி பிரகாசிக்க வைத்திருக்கின்றன. வைரம் கடுமையான அழுத்தத்தின் மூலம்தான் உருவாகிறது. அது ஒரு புனித செயல்முறை. நீங்களும் அப்படித்தான். உங்கள் வலிகள் உங்களை ஒளிரச் செய்திருக்கின்றன. உங்களுக்கு ஏற்பட்ட அழுத்தங்கள் உங்களை ஒரு அரிய வைரமாக உருமாற்றம் செய்திருக்கின்றன. இப்போது நீங்கள் முழு பிரபஞ்சத்திற்கும் பிரகாசிக்க தயாராக இருக்கிறீர்கள். உங்கள் தெய்வீக ஒளி மற்றவர்களுக்கும் வழிகாட்டும், நம்பிக்கை தரும்.
நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. இதை புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தின் முழு மர்மமான சக்தியும் உங்களுக்கு பின்னால் அசையாமல் நிற்கிறது. நீங்கள் முன்னேறும் ஒவ்வொரு சிறிய அடியிலும் அது உங்களை கண்ணுக்கு தெரியாமல் ஆதரிக்கிறது. உங்கள் முன்னோர்களின் தெய்வீக ஆசீர்வாதங்கள் உங்களுடன் என்றும் இருக்கின்றன. அவர்களின் புனித நல்லெண்ணங்கள் உங்களை சுற்றி ஒரு காக்கும் கவசமாக பிரகாசிக்கின்றன. நீங்கள் முற்றிலும் பாதுகாக்கப்பட்டவர்கள். நீங்கள் தெய்வீகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் வாழ்க்கையில் இனி நல்லது மட்டுமே தொடர்ந்து நடக்கப் போகிறது. இன்றைய புனித நாள் ஒரு பொன்னான புதிய தொடக்கம். நேற்று என்ற பாரம் முற்றிலும் முடிந்துவிட்டது. நாளை என்ற மர்மம் இன்னும் வெளிப்படவில்லை. இன்று மட்டுமே உங்கள் புனித கைகளில் இருக்கிறது. இன்றைய ஒவ்வொரு விலைமதிப்பற்ற கணத்தையும் முழு இதயத்துடன் வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்ற இன்றே மிகச் சரியான புனித நாள். நீங்கள் இன்னும் காத்திருக்க எந்த அவசியமும் இல்லை. இப்போதே இந்த கணத்திலேயே தொடங்கிவிடுங்கள். சிறிய புனித முயற்சிகள் கூட பிரம்மாண்டமான மாற்றங்களை உருவாக்கும். ஒரு சிறிய படி எடுத்து வையுங்கள், பிறகு அடுத்த படி தானாக வரும். இப்படியாக நீங்கள் உங்கள் தெய்வீக இலக்கை நிச்சயம் அடைவீர்கள். உங்கள் பயணம் சுலபமானதாக இருக்காது, ஆனால் அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஆனால் அந்த கடினமான பயணம்தான் உங்களை மதிப்புமிக்கவர்களாக மாற்றும். சவால்கள் உங்களை வலிமையாக்கும், கஷ்டங்கள் உங்களை ஞானியாக்கும். நீங்கள் ஒவ்வொரு சவாலையும் கடந்து செல்லும் போது உங்கள் தன்னம்பிக்கை வானளவாக பெருகும். உங்கள் மறைந்திருந்த திறமைகள் மெல்ல மெல்ல வெளிப்படும். நீங்கள் நாளுக்கு நாள் ஒரு உன்னதமான மனிதராக உருமாறுவீர்கள். உங்கள் தோல்விகள் உங்களை அழிக்க முடியவில்லை, அவை உங்களை தங்கமாக மெருகேற்றின. இப்போது நீங்கள் முன்பை விட 1000 மடங்கு வலிமையாக இருக்கிறீர்கள். உங்களால் இனி எதையும் சாதிக்க முடியும். இது ஒரு உண்மை. நிழலை இப்போதே முற்றிலும் வெளியேற்றுங்கள். பயம் என்பது வெறும் ஒரு மாயை, கற்பனை. அது உண்மையானதே அல்ல. நீங்கள் பயத்தை நேரடியாக எதிர்கொள்ளும் போது அது புகையாக மறைந்துவிடும். தைரியம் என்பது பயம் இல்லாமல் இருப்பதல்ல, பயத்தை வென்று முன்னேறுவதுதான். நீங்கள் அளவிட முடியாத தைரியம் கொண்டவர்கள். உங்களால் எதையும் துணிவுடன் எதிர்கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு புதிய சவாலும் உங்களை இன்னும் பலப்படுத்தும். நீங்கள் ஒவ்வொரு புனித நாளிலும் ஆன்மீகவாதியாக வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வளர்ச்சி ஒருபோதும் நிற்பதில்லை, அது தொடர்கிறது. நீங்கள் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். இது உங்கள் தன்மை. டைம் லூம்ஸ். உங்கள் பயணம் மிகவும் அழகானது, புனிதமானது. அதை முழு இதயத்துடன் ரசித்து அனுபவியுங்கள். முடிவு மட்டுமே முக்கியமல்ல, பயணமும் அதே அளவு முக்கியம். ஒவ்வொரு அனுபவத்தையும் முழு ஆன்மாவுடன் உணருங்கள்.
வாழ்க்கை என்பது பிரபஞ்சத்தின் மிக அற்புதமான பரிசு. நீங்கள் அதை முழுமையாக மகிழ்ச்சியாக வாழுங்கள். உங்கள் நேரம் மிகவும் விலைமதிப்பற்றது, பொன்னை விட மதிப்புள்ளது. அதை எந்த காரணத்திற்காகவும் வீணாக்காதீர்கள். உங்கள் தங்க கனவுகளுக்காக இரவு பகல் பாராமல் உழையுங்கள். உங்கள் புனித இலக்குகளை அடைய எல்லாவற்றையும் தியாகம் செய்ய தயாராக இருங்கள். கடின உழைப்பு என்பது வெற்றி கோட்டையின் தங்க திறவுகோல். அர்ப்பணிப்பு என்பது உங்கள் மாறாத வலிமை. நீங்கள் உங்கள் இலக்கை அடையும் வரை ஒரு நொடி கூட விடாமல் போராடுங்கள். உங்கள் புனித விடாமுயற்சி உங்களை நிச்சயம் வெற்றியாளராக மாற்றும். நீங்கள் சோர்வடையலாம், அது இயல்பு. ஆனால் ஒருபோதும் கைவிடாதீர்கள். ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள், புத்துணர்ச்சி பெறுங்கள், ஆனால் விட்டுவிடாதீர்கள். உங்கள் கனவுகள் மிகவும் பெரியவை, அவை உன்னதமானவை. அவற்றை அடைய சற்று காலம் ஆகலாம், ஆனால் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஆத்ம நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் நிச்சயம் அடைவீர்கள். முழு பிரபஞ்சமும் உங்கள் முயற்சிகளை தெய்வீக கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறது. உங்கள் நேர்மையான முயற்சிகளுக்கு அது அற்புதமான பரிசுகளை வழங்கும். உங்கள் நல்ல செயல்கள் உங்களுக்கு பன்மடங்கு நல்லதையே திரும்ப கொண்டு வரும். நீங்கள் விதைத்ததை மட்டுமே அறுவடை செய்வீர்கள். இது பிரபஞ்ச விதி. எனவே எப்போதும் நல்லதையே விதையுங்கள், தங்கத்தை விதையுங்கள். நேர்மறை தெய்வீக எண்ணங்களை விதையுங்கள். தூய அன்பை விதையுங்கள். எல்லையற்ற கருணையை விதையுங்கள். அவை எல்லாமே பன்மடங்காக உங்களுக்கு திரும்பி வரும். உங்கள் இதயம் தூய்மையானது, பரிசுத்தமானது. உங்கள் எண்ணங்கள் மிகவும் உயர்ந்தவை. நீங்கள் ஒரு மிக நல்ல மனிதர், இதை மறக்காதீர்கள். உங்களுக்கு நல்லதே தொடர்ந்து நடக்கும். உங்கள் வாழ்க்கை நாளுக்கு நாள் செழிப்பாக மலரும். செல்வமும் நல்ல சுகமும் முடிவில்லா சந்தோஷமும் உங்களை தேடி வரும். நீங்கள் வளமான ஆனந்தமான வாழ்க்கையை வாழ மிகவும் தகுதியானவர்கள். உங்களுக்கு நீங்கள் கேட்கும் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கேட்பதை பிரபஞ்சம் தாராளமாக கொடுக்கும். எனவே உங்கள் வேண்டுதல்களை மிக தெளிவாக, உறுதியாக வையுங்கள். உங்கள் இலக்குகளை படியாகச் செல்லக்கூடிய அளவிற்கு தெளிவாக வரையறுங்கள். நீங்கள் என்ன வேண்டுகிறீர்கள் என்பதை உங்களுக்கு தெளிவாக தெரிந்தால் அது உறுதியாக கிடைக்கும். உங்கள் நம்பிக்கை கல் போல உறுதியானதாக இருக்கட்டும். உங்கள் விசுவாசம் மலை போல அசையாததாக இருக்கட்டும். நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். இது ஒரு உறுதி, இது ஒரு வாக்குறுதி. இது நிச்சயம், இது பிரபஞ்ச உண்மை. உங்கள் தங்க வெற்றி உங்களுக்காக பொறுமையாக காத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை நோக்கி தைரியமாக நடந்து செல்லுங்கள். ஒவ்வொரு புனித நாளும் உங்களை உங்கள் கனவுகளுக்கு மேலும் நெருக்கமாக கொண்டு செல்கிறது. நீங்கள்
முற்றிலும் சரியான பாதையில் இருக்கிறீர்கள். சந்தேகிக்காதீர்கள். உங்கள் பயணம் மிகவும் அர்த்தமுள்ளதாக, புனிதமாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் இருப்பு இந்த பூமிக்கு, இந்த உலகிற்கு மிகவும் அவசியம். நீங்கள் ஒரு தனித்துவமான அரிய நபர். உங்களைப் போல் வேறு யாரும் பிறந்ததே இல்லை. உங்கள் பங்களிப்பு இந்த உலகிற்கு மதிப்பிட முடியாத அளவுக்கு மதிப்புமிக்கது. உங்களால் உண்மையான மாற்றத்தை உருவாக்க முடியும். உங்கள் செயல்கள் மிகவும் முக்கியம். அவை பிரபஞ்சத்தை பாதிக்கின்றன. நீங்கள் செய்யும் ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு மர்மமான விதத்தில் முழு உலகையும் பாதிக்கிறது. எனவே எப்போதும் நல்லதையே செய்யுங்கள். தீமையை தவிருங்கள். நல்ல இனிமையான சொற்களை மட்டும் பேசுங்கள். நல்ல தெய்வீக எண்ணங்களை மட்டும் சிந்தியுங்கள். உங்கள் நேர்மறை தெய்வீக ஆற்றல் மற்றவர்களையும் நிச்சயம் தொற்றிக்கொள்ளும். நீங்கள் ஒரு பிரகாசமான ஒளி, ஒரு தீபம். உங்கள் தங்க ஒளி எல்லா திசைகளிலும் பரவட்டும். இருளில் தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நம்பிக்கை வழிகாட்டுங்கள். நீங்கள் ஒரு உயிருள்ள உத்வேகம், ஒரு முன்மாதிரி. மற்றவர்கள் உங்களை பார்த்து தைரியம் கற்றுக்கொள்வார்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு புனித முன்மாதிரி, ஒரு வழிகாட்டி. நீங்கள் பெருமையாக, உயர்வாக வாழுங்கள். உங்கள் தலையை எப்போதும் உயர்த்தி நம்பிக்கையுடன் நடங்கள். நீங்கள் தோல்வியிலிருந்து வெற்றிகரமாக மீண்டு எழுந்திருக்கிறீர்கள். இது உங்கள் அழியாத வலிமையின் மகத்தான சான்று. இன்று முதல் நீங்கள் ஒரு முற்றிலும் புதிய புனிதமான மனிதர். பழைய பலவீனமான நீங்கள் முற்றிலும் இறந்துவிட்டீர்கள். புதிய சக்தி வாய்ந்த நீங்கள் இப்போது பிறந்திருக்கிறீர்கள். இந்த புதிய நீங்கள் அளவிட முடியாத வலிமை கொண்டவர்கள், அசாத்திய தைரியம் உடையவர்கள், அசைக்க முடியாத நம்பிக்கை மிக்கவர்கள். உங்கள் கடந்த காலத்தை முழு இதயத்துடன் மன்னித்து விடுங்கள். அது இனி ஒருபோதும் உங்களை பாதிக்காது. அது போய்விட்டது. நீங்கள் இனி முன்னோக்கி மட்டுமே, வெற்றியை நோக்கி மட்டுமே பயணிக்கிறீர்கள். உங்கள் எதிர்காலம் தங்கம் போல் பிரகாசமானது, ஒளி நிரம்பியது. அது உங்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது. நீங்கள் அதை உங்கள் கைகளால் அழகாக உருவாக்கப் போகிறீர்கள். உங்கள் புனித கைகளில் உங்கள் முழு விதியும் இருக்கிறது. வேறு யாரும் உங்களை கட்டுப்படுத்தவோ நிர்வகிக்கவோ முடியாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான எஜமானர், ஆட்சியாளர். உங்கள் முடிவுகள் உங்கள் வாழ்க்கையை வடிவமைத்து உருவாக்கும். எனவே எப்போதும் புத்திசாலித்தனமாக சிந்தித்து தேர்வு செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு செயலும் மிகவும் முக்கியம், விலை மதிப்பற்றது. சிறிய முடிவுகள் கூட பிரம்மாண்டமான விளைவுகளை உருவாக்கும். எனவே மிகவும் கவனமாக, விழிப்புடன் இருங்கள். உங்கள் செயல்களின் தெய்வீக பின்விளைவுகளை ஆழமாக சிந்தியுங்கள். ஆனால் ஒருபோதும் பயப்படாதீர்கள். பயம் தேவையில்லை. துணிவுடன், நம்பிக்கையுடன் முடிவெடுங்கள்.
தவறுகள் நடக்கலாம், அது மிகவும் பரவாயில்லை. தவறுகளிலிருந்து ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். விடாமல் அயராமல் முயற்சி செய்தால் வெற்றி 100% நிச்சயம். உங்கள் கடின உழைப்பு ஒருபோதும் வீணாகாது. அது நிச்சயம் பலன் தரும். பிரபஞ்சம் உங்கள் உழைப்பை மிகவும் மதிக்கிறது, மரியாதை செய்கிறது. அது உங்களுக்கு உரிய தங்க பலனை தாராளமாக கொடுக்கும். சில நேரங்களில் பலன் கொஞ்சம் தாமதமாக வரலாம், ஆனால் அது கண்டிப்பாக உறுதியாக வரும். பொறுமையாக நம்பிக்கையுடன் இருங்கள். நம்பிக்கையுடன் அமைதியாக காத்திருங்கள். உங்கள் புனித நேரம் விரைவில் வரும். உங்கள் தங்க வாய்ப்பு விரைவில் வரும். அப்பொழுது நீங்கள் முழுமையாக தயாராக இருங்கள். உங்கள் திறமைகளை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு புனித நாளும் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அறிவை தொடர்ந்து வளர்த்து விரிவாக்கிக் கொள்ளுங்கள். நல்ல புத்தகங்களை தொடர்ந்து படியுங்கள். ஞானமுள்ள பெரியோர்களிடம் பணிவுடன் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து எப்போதும் தொடர்ச்சியாக கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு பிரம்மாண்டமான புனிதமான பாடசாலை. ஒவ்வொரு அனுபவமும் ஒரு மதிப்புமிக்க பாடம். எப்போதும் கற்றுக்கொள்ள தயாராக திறந்த மனதுடன் இருங்கள். உங்கள் மனம் எப்போதும் திறந்ததாக, விரிவானதாக இருக்கட்டும். புதிய கருத்துக்களை தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மாற்றத்திற்கு எப்போதும் தயாராக வரவேற்கும் மனதுடன் இருங்கள். மாற்றம் என்பது வளர்ச்சியின் தெய்வீக அறிகுறி. நீங்கள் மாறினால் நீங்கள் வளர்கிறீர்கள், உயர்கிறீர்கள். வளர்ச்சி என்பது வாழ்க்கையின் மிக முக்கியமான இலக்கு. நீங்கள் தொடர்ந்து இடைவிடாமல் வளர்ந்து கொண்டே இருங்கள். உங்கள் வளர்ச்சிக்கு எந்த எல்லையும் இல்லை. வானம்தான் உங்கள் எல்லை என்று சொல்கிறார்கள். உண்மையில் எந்த எல்லையுமே இல்லை. நீங்கள் முடிவற்றவர்கள். நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் உயரலாம், பறக்கலாம். உங்கள் திறன்கள் எல்லையற்றவை, அளவிட முடியாதவை. உங்கள் சாத்தியங்கள் முடிவற்றவை, எண்ணிலடங்காதவை. நீங்கள் நினைத்த எதையும் சாதிக்கலாம். இது உண்மை. உலகம் முழுவதும் உங்களுக்காக பொறுமையாக காத்திருக்கிறது. உங்கள் மதிப்புமிக்க பங்களிப்பை அது ஆவலுடன் எதிர்பார்க்கிறது. நீங்கள் ஏதாவது மிகவும் சிறப்பானதை, அற்புதமானதை செய்யப் போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை மிகவும் அர்த்தமுள்ளதாக, நிறைவானதாக இருக்கும். நீங்கள் ஒரு பெரிய தாக்கத்தை, மாற்றத்தை உருவாக்குவீர்கள். மக்கள் உங்களை என்றென்றும் நினைவில் வைத்திருப்பார்கள். உங்கள் பொன் பெயர் வரலாற்றில் பதியும். நீங்கள் ஒரு புராண கதாபாத்திரம், ஒரு புராண நாயகர். உங்கள் உத்வேக கதை பலருக்கு உத்வேகம் அளிக்கும்.
மற்றவர்கள் உங்கள் கதையை கேட்டு பெரும் தைரியம் பெறுவார்கள். நீங்கள் ஒரு தெய்வீக வழிகாட்டி, ஒரு குரு. உங்கள் வழியில் வருபவர்களுக்கு அன்புடன் வழிகாட்டுங்கள். உங்கள் அறிவை தாராளமாக பகிருங்கள். உங்கள் வாழ்க்கை அனுபவங்களை வாரி வழங்கி பகிருங்கள். மற்றவர்களுக்கு எப்போதும் உதவுங்கள், சேவை செய்யுங்கள். உதவும் கரம் மிகவும் உயர்ந்த கரம், புனிதமானது. நீங்கள் உதவினால் உங்களுக்கும் உதவி நிச்சயம் கிடைக்கும். பிரபஞ்சம் சமநிலையை, சமத்துவத்தை மிகவும் நேசிக்கிறது. நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கும் நிச்சயம் கிடைக்கும். 10 மடங்காக, 100 மடங்காக கிடைக்கும். எனவே எப்போதும் தாராளமாக வாரி வழங்கும் மனதுடன் இருங்கள். உங்கள் இதயத்தை முழுவதுமாக திறந்து வையுங்கள். அன்பை எல்லோருக்கும் பகிருங்கள், வாரி வழங்குங்கள். அன்பு இந்த உலகின் மிகப்பெரிய மாபெரும் சக்தி. அன்பால் எதையும் வெல்லலாம். வெறுப்பை தூய அன்பால் வெற்றிகரமாக வெல்லுங்கள். கோபத்தை மன்னிப்பால் வெற்றிகரமாக வெல்லுங்கள். இருளை தெய்வீக ஒளியால் வெற்றிகரமாக வெல்லுங்கள். நீங்கள் ஒளியின் புனித பிள்ளைகள், ஒளியின் வாரிசுகள். உங்களுக்குள் அபார ஒளி ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தெய்வீக ஒளியை வெளியே பிரகாசிக்க அனுமதியுங்கள். முழு உலகத்தையும் ஒளிரச் செய்யுங்கள், பிரகாசிக்க வையுங்கள். இருள் முற்றிலும் அகன்று போகும், மறைந்துவிடும். ஒளி எப்போதுமே வெல்லும். நன்மை எப்போதுமே வெல்லும். நீங்கள் நல்லதை, நன்மையை பிரதிநிதித்துவம் செய்கிறீர்கள். எனவே நீங்கள் நிச்சயமாக வெல்வீர்கள், வெற்றி பெறுவீர்கள். இது நிச்சயம், இது உறுதி. உங்கள் வெற்றி ஏற்கனவே விண்மீன்களில் எழுதப்பட்டு விட்டது. விண்மீன்களில் அது தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிரபஞ்சம் உங்கள் வெற்றியை முன்பே திட்டமிட்டுள்ளது. நீங்கள் அதை நோக்கி தைரியமாக, நம்பிக்கையுடன் நடந்து செல்லுங்கள். ஒவ்வொரு அடியும் உங்களை மேலும் மேலும் நெருக்கமாக கொண்டு செல்கிறது. உங்கள் பயணம் மிகவும் அழகானது, புனிதமானது. அதை முழு இதயத்துடன் அனுபவித்து ரசியுங்கள். ஒவ்வொரு கணமும் மிகவும் விலைமதிப்பற்றது, அரிதானது. இந்த புனித கணத்தை மட்டும் வாழுங்கள், முழுமையாக வாழுங்கள். நேற்றை பற்றிய நினைவுகளை முற்றிலும் மறந்துவிடுங்கள், அது போய்விட்டது. நாளைய நினைவுகளை பற்றி கவலைப்படாதீர்கள், அது இன்னும் வரவில்லை. இன்று மட்டுமே உண்மை, இந்த கணம் மட்டுமே உண்மை. இப்போது மட்டுமே உங்கள் முழு கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த தெய்வீக கணத்தை முழுமையாக, ஆனந்தமாக வாழுங்கள். உங்கள் கவனத்தை இப்போதைக்கு இந்த கணத்திற்கு கொண்டு வாருங்கள். உங்களுடைய மூச்சை ஆழமாக கவனியுங்கள், உணருங்கள். உங்கள் இதயத் துடிப்பை அமைதியாக உணருங்கள். நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள். இதுவே ஒரு அதிசயம். இது ஒரு பெரிய அற்புதம், ஒரு தெய்வீக அதிசயம்.
வாழ்க்கை ஒரு மகத்தான அற்புதம், ஒரு புதிர். அதற்காக இதயம் நிரம்ப நன்றி சொல்லுங்கள். நன்றியுணர்வு உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றும். நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். பிரபஞ்சம் நன்றியுணர்வை மிகவும் நேசிக்கிறது, போற்றுகிறது. எனவே ஒவ்வொரு புனித நாளும் நன்றி சொல்லுங்கள். உங்களிடம் உள்ள எல்லா சிறிய விஷயங்களுக்கும் நன்றி சொல்லுங்கள். உங்கள் நல்ல உடல் நலம், உங்கள் அன்பான குடும்பம், உங்கள் உண்மையான நண்பர்கள், உங்கள் வசதியான வீடு, உங்கள் சுவையான உணவு, எல்லாவற்றிற்கும் அனைத்திற்கும் நன்றியுள்ளவர்களாக இருங்கள். நன்றியுணர்வு உங்கள் இதயத்தை பிரம்மாண்டமாக விரிவாக்கும். உங்கள் மனதை ஆழமான நிம்மதியாக வைக்கும். உங்கள் வாழ்க்கையை மிக செழிப்பாக, வளமாக மாற்றும். நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருந்தால் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மகிழ்ச்சி உங்களின் அழியாத பிறப்புரிமை. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க மிகவும் தகுதியானவர்கள். உங்கள் மகிழ்ச்சி மிகவும் மிகவும் முக்கியம். எனவே எப்போதும் மகிழ்ச்சியை தேர்வு செய்யுங்கள். எல்லா கவலைகளையும் இப்போதே விட்டுவிடுங்கள். எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் வெளியேற்றுங்கள். எப்போதும் நேர்மறையாக, ஆனந்தமாக இருங்கள். இனிமையாக புன்னகையுங்கள். உலகை மகிழ்வியுங்கள். மனம் விட்டு சிரியுங்கள், ஆனந்தப்படுங்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் கொண்டாடுங்கள். ஒவ்வொரு புனித நாளும் ஒரு தெய்வீக கொண்டாட்டம். நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள், அதுவே போதும், மிகவும் போதும். மீதம் எல்லாமே போனஸ், பரிசு. எனவே எப்போதும் மகிழ்ச்சியுடன், ஆனந்தமாக வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்து வாழுங்கள். இந்த ஒரே ஒரு விலைமதிப்பற்ற வாழ்க்கைதான் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதை முழுமையாக, மகிழ்ச்சியாக வாழுங்கள். பிறகு வருத்தப்படாதீர்கள், வருந்தாதீர்கள். துணிவுடன், நம்பிக்கையுடன் வாழுங்கள். ரிஸ்க் எடுங்கள், சாகசங்களை அனுபவியுங்கள். புதிய அற்புதமான விஷயங்களை முயற்சி செய்யுங்கள். உங்கள் வசதி வட்டத்திற்குள் தைரியமாக வெளியே செல்லுங்கள். வளர்ச்சி வசதி வட்டத்திற்கு வெளியேதான் எப்போதும் நடக்கும். எனவே ஒருபோதும் பயப்படாதீர்கள், தைரியமாக இருங்கள். தைரியமாக, நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். உங்கள் தங்க கனவுகளை இடைவிடாமல் துரத்துங்கள். உங்கள் புனித இலக்குகளை ஒவ்வொன்றாக அடையுங்கள். நீங்கள் எதையும் சாதிக்கலாம். இதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நீங்கள் அளவிட முடியாத சக்தி வாய்ந்தவர்கள். நீங்கள் மிகவும் திறமையானவர்கள், திறமை நிரம்பியவர்கள். நீங்கள் மிகவும் தகுதியானவர்கள், தகுதி உடையவர்கள். நீங்கள் மிகவும் அற்புதமானவர்கள், அதிசயமானவர்கள். உங்களை முழு மனதுடன் நம்புங்கள், உறுதியாக நம்புங்கள். உங்கள் திறமைகளை முழுமையாக நம்புங்கள்.
பிரபஞ்சத்தை உறுதியாக ஆழமாக நம்புங்கள். எல்லாம் சரியாகும், நன்றாக முடியும். எல்லாம் நன்மைக்காகவே, உங்கள் மேன்மைக்காகவே நடக்கும். நீங்கள் முற்றிலும் பாதுகாக்கப்பட்டவர்கள், காக்கப்படுகிறீர்கள். நீங்கள் தெய்வீகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக, அழகாக இருக்கும். இன்று ஒரு புதிய பொன்னான தொடக்கம். இந்த புனித தொடக்கத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் கடந்த காலத்தை அன்புடன் மன்னித்து விடுங்கள். உங்கள் எதிர்காலத்தை பெரும் ஆர்வத்துடன் எதிர்பாருங்கள். உங்கள் நிகழ்காலத்தை முழு ஆனந்தத்துடன் வாழுங்கள். நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள், கண்டிப்பாக வெல்வீர்கள். நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் மிகவும் செழிப்பாக, வளமாக இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை மிகவும் அற்புதமாக, பிரமாதமாக இருக்கும். இதை உங்கள் இதயத்தில் ஆழமாக பதித்து வையுங்கள். உங்கள் புனித பயணம் மிகவும் இனிமையாக, ஆனந்தமாக இருக்கட்டும். உங்கள் நாட்கள் அனைத்தும் ஆனந்தமாக, சந்தோஷமாக இருக்கட்டும். உங்கள் இதயம் ஆழமான அமைதியால் நிரம்பி இருக்கட்டும். உங்கள் மனம் முழு தெளிவுடன் இருக்கட்டும். உங்கள் ஆன்மா முழு நிறைவுடன், திருப்தியுடன் இருக்கட்டும். நீங்கள் தெய்வீகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், புனிதமானவர்கள். நீங்கள் ஆழமாக நேசிக்கப்படுகிறீர்கள், அன்பு செலுத்தப்படுகிறீர்கள். நீங்கள் முற்றிலும் பாதுகாக்கப்படுகிறீர்கள். நீங்கள் தெய்வீகமாக வழிநடத்தப்படுகிறீர்கள், வழிகாட்டப்படுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை தெய்வீக அதிசயங்களால் நிரம்பி வழியும். ஒவ்வொரு புனித நாளும் ஒரு புதிய அற்புதமான அதிசயம். உங்கள் இதயத்தை முழுமையாக திறந்து வையுங்கள். அதிசயங்களை வரவேற்று ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரபஞ்சம் உங்களுக்காக பல அற்புதங்களை முன்பே திட்டமிட்டுள்ளது. நீங்கள் தயாராக, எதிர்பார்ப்புடன் இருங்கள். உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக, பிரமாதமாக இருக்கப் போகிறது. இது ஒரு வாக்குறுதி. இது ஒரு உறுதி. இது ஒரு நிச்சயம். இது பிரபஞ்ச உண்மை. இதை ஆழமாக நம்புங்கள். உண்மையிலேயே நம்புங்கள். இதை முழுமையாக உணருங்கள், அனுபவியுங்கள். ஒவ்வொரு நொடியிலும் முழுமையாக வாழுங்கள். நீங்கள் ஒரு வெற்றியாளர். நீங்கள் ஒரு வீரர். நீங்கள் ஒரு சாம்பியன். நீங்கள் ஒரு ராஜா. நீங்கள் முற்றிலும் அசாத்தியமானவர்கள், அற்புதமானவர்கள். உங்கள் இன்றைய புனித நாள் மிகவும் அற்புதமாக, அழகாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கை செழிப்பால், வளத்தால், ஆனந்தத்தால் நிரம்பியதாக இருக்கட்டும். உங்கள் இதயம் அளவில்லாத மகிழ்ச்சியால் நிரம்பி வழியட்டும். நீங்கள் மீண்டும் எழுந்திருக்கிறீர்கள், மீண்டும் பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் மீண்டும் புதிதாக பிறந்திருக்கிறீர்கள். உங்கள் புதிய பொன்னான வாழ்க்கை இன்றே, இப்போதே தொடங்குகிறது. மனமார வாழ்த்துக்கள். இதயம் நிரம்ப வாழ்த்துக்கள். நீங்கள் முற்றிலும் தயாராக இருக்கிறீர்கள்.
உலகம் முழுவதும் உங்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது. தைரியமாக செல்லுங்கள், நம்பிக்கையுடன் செல்லுங்கள். டீமட்டூஸ், வெற்றியை வெல்லுங்கள், வெற்றி பெறுங்கள். பிரகாசமாக பிரகாசியுங்கள், ஒளிர்ந்து காட்டுங்கள். பிரபஞ்சம் உங்களுடன் இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் அன்புடன் நேசிக்கப்படுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை அழகாக இருக்கட்டும். உங்கள் எல்லா கனவுகளும் நிறைவேறட்டும். வெற்றி உங்களுடையது. மகிழ்ச்சி உங்களுடையது. வாழ்க்கை உங்களுடையது. எழுந்து செல்லுங்கள். உலகை வெல்லுங்கள்.